பிஎஸ்சியில் சயின்ஸை பேஸ் பண்ணி ஒரு முக்கியமான ஷார்ட் இன்றைக்கி பார்க்கலாம். த லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர், அதாவது வளிமண்டலத்தின் அடுக்குகள் என்ன அப்படின்னு வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசியில் கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகம். இதை தமிழ் மீடியமும் இதை இங்கிலீஷ்லேயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த அடுக்குகள் என்னென்ன, அந்த லேயர்ஸ் என்னென்னு படிச்சிடலாம். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் லாஸ்ட் ஒன் எக்ஸோஸ்பியர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சிம்பிளாக இந்த ட்ரிக்குன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ட்ரஸ்ட் மீ இன் த எக்ஸாம், இதை நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரஸ்ட் மீ இன் த எக்ஸாம், இதில் ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிஆர் அதான் ட்ரோபோஸ்பியர், லாஸ்ட்டில் இருக்க எஸ்டி அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டோஸ்பியர், எம்இ மீ அப்படிங்கிறது மீசோஸ்பியர், ஐஎன் அப்படிங்கிறது அயனோஸ்பியர், டேல இருக்கக்கூடிய டிஹெச் அப்படிங்கிறது தெர்மோஸ்பியர், எக்ஸாமில் இருக்கக்கூடிய இஎக்ஸ் எக்ஸோஸ்பியர். ஸோ இதில் அந்த 6 லேயர்ஸும் நமக்கு வந்துடும். ஸோ மொத்தம் எத்தனை லேயர்ஸ்ன்னு கேட்டால் 6, அதை வரிசைப்படுத்துக்கன்னு கேட்க தான் அதிகமாக நமக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும், இதை வச்சு நம்ம ஈஸியாக அந்த கொஷினை எடுத்துடலாம். இதை ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஒன்ஸ் தெரிஞ்சவங்க ரீகால் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.